நீலாம் திருந்தவே மாட்டடா அப்படின்னு சொல்லி ஒரு சிலரை குறித்து நம்ம ஒரு முடிவுக்கே வந்திருப்போங்க. அவங்க வழி சரியில்லைன்னு தெரிஞ்சு நம்ம அவங்கள திருத்தும்படியாக எடுத்த முயற்சிகள் எல்லாம் நம்ம தோற்று போயிருக்கலாம். ஒரு முடிவே பண்ணிருக்கலாம், இனி எவ்வளவுதான் அவனை திருத்த முடியாதுன்னு சொல்லி. நம்ம ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கொள்ளணுங்க. இந்த உலகத்துல யாரையும் யாராலையும் திருத்த முடியாது. நம்ம சொல்றதுனால யாரும் திருந்த போறதும் கிடையாது. நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்க்காமயே நம்ம இருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது, யோவான் 1:9, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளின்னு. அப்ப அந்த மெய்யான ஒளியாகி இயேசுவானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறும், அவனுடைய பேச்சு மாறும், அவனுடைய நடை மாறும், அவனுடைய செயல்பாடுகள் மாறும். அதனால எந்த மனிதனையும் மாற்றணும், திருத்தணும்னு சொல்லி தயவு செய்து நீங்க ஒரு முயற்சி எடுக்காதீங்க. அந்த முயற்சி நீங்க தோற்று போயிருக்கீர்கள். அதற்கு மாறாக உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை பிரதிபலிக்கிறதாக அவர்களுக்கு முன்பாக ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழுங்க. அதே சமயம் அந்த மனிதனுக்காக செபியுங்கள். ஆவியானவர் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.